சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7388242242. வீட்டுக்கு ஒரு அம்பளை பிள்ளை இருந்தேன், யாரு எனக்கு கிடையாது. என் பொம்பளை பிள்ளை அப்பங்க அப்பங்கன்னு கேக்குது. நான் என்ன சொல்லுவேன் இந்த பிள்ளைகிட்ட? அப்பா மீன் பிடிக்காதப்பா போயிருக்கு, போலீஸ் பிடிச்சிருக்குமா, அழுகாதம்மா நீ அப்படின்னு என் பிள்ளைதான் எனக்கு ஆதரவு சொன்னது. அப்பா நம்ம ஒரு நாள் இருக்காது இந்த பிள்ளை. அப்பங்கன்னு கேக்குது, நான் என்ன பண்ண சொல்லுவேன்? எனக்கு 5 நாள் தான் இருக்க, குழந்தை வேற பிறக்க போகுது. யாருமே இல்ல, அவர் வீட்டுக்கு ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளைதான். என்ன எனக்கு அவரு வேணும், எனக்கு வீட்டு கொடுங்க எனக்கு. கடந்த 8ஆம் தேதி புதன்கிழமை ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற 4 விசைப்படகுகளையும் அதில் சென்ற 30 மீனவர்களையும், காரைக்காலில இருந்து மீன்பிடிக்க போன ஒரு படகு, அதுல போன 17 பேரு, மொத்தம் 47 மீனவர்களையும் 5 விசைப்படகு இலங்கை கடற்படை சிறைப்பிடிச்சிருக்காங்க. கடல்ல கால் வைக்கிறதுக்கே அச்சப்பட்டு மீனவர்கள் எல்லாம் இன்னைக்கு மாற்று மாநிலங்களை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க. தொடர்ச்சியாக இலங்கை கடற்படை வயிற்று பிழப்புக்காக மீன்பிடிக்க போற மீனவர்களை சிறைப்பிடிக்கிறத, மாதக்கணக்கில் வருஷ கணக்குல அபராதம், கோடிக்கணக்கில் அபராதம் வச்சு சிறையில வச்சு சித்திரவதை பண்றத, இதை இந்திய அரசாங்கம் வேடிக்கை பார்க்கறது வாடிக்கை நிகழ கிடக்கு. ஒரு காலத்துல இல்லாத நிலைமை இன்னைக்கு மீனவர்களே இன்னைக்கு ராமேஸ்வரமே இன்னைக்கு சுடுகாடு மாதிரி இருக்கு. மீன் பிடிக்க போன படகுகள் கடலுக்கு போன படகு கரையை திரும்பி வருமா வராதா என்ற நிலை ஒரு காலத்துல இல்ல. இன்னைக்கு போட்டு அனுப்பி விட்டுட்டு இன்னைக்கு சிறையில மீனவர்கள் எல்லாம் இன்னைக்கு தண்டனை கைதிகளாக அபராதம் விதிக்கப்பட்டு சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அவங்களே நம்பி இருக்கிற இந்த குடும்பங்கள், இந்த பெண்கள்லாம் கண்ணீரும் கம்பளையுமாக இன்னைக்கு போராட்ட காலத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கான். அரசாங்கம் மீனவர் பிரச்சனையில மெத்தன போக்க நீங்க கையாளாதீங்க. எங்களுடைய வாழ்வாதாரமான விசைப்படை கூட அங்க மூழ்கி கிடக்கு. பல லட்சம் ரூபாய் கடனை வாங்கி எடுத்த படகுகள்லாம் இன்னைக்கு இலங்கை அரசுமையாக்கியிருக்காங்க. இன்னைக்கு 2014 இருந்து எங்களுடைய வாழ்வாதாரமே சிதைக்கப்பட்டது. அதனால மத்திய மாநில அரசாங்கங்கள் மீனவர் பிரச்சனையில வேடிக்கை பார்க்காம உடனடியாக இலங்கை சிறையில் இருக்கிற மீனவர்களையும் இலங்கை வசம் உள்ள படகுகளையும் விடுதலை செய்வதற்குண்டான நடவடிக்கை எடுங்க. இல்லைன்னா எங்களுடைய போராட்டங்கள் வேறு விதமா இருக்கு. அரசாங்கமே கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு போராட்டங்களை நாங்கள் நடத்தும். இதன் மூலம் அரசாங்கத்துக்கு தெரிவிச்சுக்கிறோம். போன வாரம் கடலுக்கு போன போட்ல ஒரு 4 போட்டையும் 30 மீனவர்களையும் சிறைப்பிடிச்சிருக்கிறாங்க. இந்த நிகழ்வு தொடர்ச்சியான நிகழ்வா இருக்கு. மத்திய அரசு இதை கொஞ்சம் கூட கண்டுக்கிறதுல ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கிறது கிடையாது. இதுக்கு கடந்த அரசுல ஒரு மீனவன் கூட சிறையிலையோ இல்ல ஒரு படகோ அங்க பிடிக்கப்பட்டோ இல்ல, எல்லா படகும் செய்து விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா இன்னைக்கு 300 படகுக்கு மேல அங்க இருக்கு. மத்திய அரசாங்கத்தோட மெத்தன போக்குனால இன்னைக்கு மீனவன் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கான். இன்னைக்கு நடக்கிற கண்டன போராட்டம் இதோட நின்று போகாது. வரக்கூடிய தேர்தல்ல இதோட பிரதிபலிப்பு இருக்குங்கிறத நாங்க தெரிவிச்சுக்கிறோம். இன்னைக்கு ஒரு அடையாள வேலை நிறுத்தம் நாங்க அறிவிச்சிருக்கோம். காலவரையற்ற வேலை நிறுத்தம். இந்த வேலை நிறுத்தம் மூலமா மத்திய மாநில அரசுக்கு நாங்க ஒரு எச்சரிக்கை கொடுத்துக்கிறோம். நாங்க NJ போஸ். வீட்டுக்கு ஒரு அம்பளை பிள்ளை இருந்தேன், யாரு எனக்கு கிடையாது. என் பொம்பளை பிள்ளை அப்பங்க அப்பங்கன்னு கேக்குது. நான் என்ன சொல்லுவேன் இந்த பிள்ளைகிட்ட? அப்பா மீன் பிடிக்காதப்பா போயிருக்கு, போலீஸ் பிடிச்சிருக்குமா, அழுகாதம்மா நீ அப்படின்னு என் பிள்ளைதான் எனக்கு ஆதரவு சொன்னது. அப்பா நம்ம ஒரு நாள் இருக்காது இந்த பிள்ளை. அப்பங்கன்னு கேக்குது, நான் என்ன பண்ண சொல்லுவேன்? எனக்கு 5 நாள் தான் இருக்க, குழந்தை வேற பிறக்க போகுது. யாருமே இல்ல, அவர் வீட்டுக்கு ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளைதான். என்ன எனக்கு அவரு வேணும், எனக்கு வீட்டு கொடுங்க எனக்கு.
விண்ணரசி. கடந்த 8ஆம் தேதி புதன்கிழமை ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற 4 விசைப்படகுகளையும் அதில் சென்ற 30 மீனவர்களையும் காரைக்கால்ல இருந்து மீன்பிடிக்க போன ஒரு படகு அதுல போன 17 பேரு மொத்தம் 47 மீனவர்களையும் 5 விசைப்படகு இலங்கை கடற்படை சிறைப்பிடிச்சிருக்காங்க. கடல்ல கால் வைக்கிறதுக்கு அச்சப்பட்டு மீனவர்கள் எல்லாம் இன்னைக்கு மாற்று மாநிலங்களை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க. தொடர்ச்சியாக இலங்கை கடற்படை வயிற்று பிழப்புக்காக மீன்பிடிக்க போற மீனவர்களை சிறைப்பிடிக்கிறத மாதக்கணக்கில் வருஷ கணக்குல அபராதம் கோடிக்கணக்கில் அபராதம் வச்சு சிறையில வச்சு சித்திரவதை பண்றத இதை இந்திய அரசாங்கம் வேடிக்கை பார்க்கறது வாடிக்கை நிகழா கிடக்கு. ஒரு காலத்துல இல்லாத நிலைமை இன்னைக்கு மீனவர்களே இன்னைக்கு ராமேஸ்வரமே இன்னைக்கு சுடுகாடு மாதிரி இருக்கு. மீன் பிடிக்க போன படகுகள் கடலுக்கு போன படகு கரையை திரும்பி வருமா வராதா என்ற நிலை ஒரு காலத்துல இல்ல. இன்னைக்கு போட்டு அனுப்பி விட்டுட்டு இன்னைக்கு சிறையில மீனவர்கள் எல்லாம் இன்னைக்கு தண்டனை கைதிகளாக அபராதம் விதிக்கப்பட்டு சித்திரவதை அனுபவிச்சிருக்காங்க. அவங்களே நம்பி இருக்கிற இந்த குடும்பங்கள் இந்த பெண்கள் எல்லாம் கண்ணீரும் கம்பளையுமா இன்னைக்கு போராட்ட காலத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கான். அரசாங்கம் மீனவர் பிரச்சனையில மெத்தன போக்க நீங்க கையாளாதிய. எங்களுடைய வாழ்வாதாரமான விசைப்படை கூட அங்க மூழ்கி கிடக்கு. பல லட்சம் ரூபாய் கடனை வாங்கி எடுத்த படைகள்லாம் இன்னைக்கு இலங்கை அரசுடைமையாக்கியிருக்காங்க. இன்னைக்கு 2014 இருந்து எங்களுடைய வாழ்வாதாரமே சிதைக்கப்பட்டது. ஆகவே மத்திய மாநில அரசாங்கங்கள் மீனவர் பிரச்சனையில வேடிக்கை பார்க்காம உடனடியாக இலங்கை சிறையில் இருக்கிற மீனவர்களையும் இலங்கை வசம் உள்ள படகுகளையும் விடுதலை செய்வதற்குண்டான நடவடிக்கை எடுங்க. இல்லைன்னா எங்களுடைய போராட்டங்கள் வேறு விதமா இருக்கு. அரசாங்கமே கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு போராட்டங்களை நாங்க நடத்தும். இதன் மூலம் அரசாங்கத்துக்கு தெரிவிச்சுக்கிறோம்.